மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது தற்செயலாக நடக்கலைங்க. இது ஒரு அழைப்புங்க. நீங்கள் இப்போ வாழ்க்கையில் ஏதாச்சும் மாறாதான்னு காத்துட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல செய்தி, ஒரு சேஞ்ச், ஒரு சுபகாரியம். ஆனால் என்ன ஆச்சு? அந்த நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசி நிமிஷத்தில் கை கெட்டினது வாய் கேட்டாமல் போயிடுங்க. இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் மன வலியோடு நான் என்ன தப்பு பண்ணேன்னு கடவுள்கிட்ட கத்தி அழுதுருக்கீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிஜங்க, இந்த தடை, இந்த கஷ்டம், இந்த மன அழுத்தம் இதெல்லாம் உங்களை தோற்கடிக்க வரலைங்க, உங்களை எழுப்ப தான் வந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்களுக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆனால் அந்த மாற்றம் வரணும்னா நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணுங்க. உங்கள் மனசில் இப்போ இருக்கிற கவலையை நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வம் பேரை கமெண்ட்ல எழுதுங்க. மறக்காமல் ஊர் பேரையும் சேர்த்து எழுதுங்க. மேலும் இன்னும் நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஜாயின் ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே சேர்ந்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு உங்கள் விதியை மாற்ற போகிற மீன ராசி பலனுக்குள்ள நாம் செல்லலாம்ங்க. ராசி மண்டலத்தின் 12வது ராசியான தேவாதி தேவன் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஆழ்கடலை போன்ற அமைதியும் அதே சமயம் எதற்கும் கலங்காத மன உறுதியும் கொண்ட மீனராசினியர்களே, மற்றவர்களின் துன்பத்தை கண்டு உருகும் கருணை உள்ளம் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும்ங்க. இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் வெறும் ஜோதிட பலன் கிடையாதுங்க. இது உங்கள பல பேரோட வாழ்க்கையில இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துட்டு இருக்கிற ஒரு கசப்பான உண்மைங்க. எல்லாருக்கும் நல்லது செஞ்ச நமக்கு ஏன் ஒரு நிம்மதி இல்லை? நம்ம அன்பையே மற்றவங்க நமக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்களே, இந்த ஒரு கேள்வி மீனராசிக்காரங்களோட தூக்கத்தை மொத்தமாக கெடுத்துட்டு இருக்குதுங்க. ராத்திரி படுத்தா மனசு ஒரு அமைதியற்ற கடல் போல உள்ளுக்குள்ள தவிச்சுக்கிட்டே இருக்கு. யாரை நம்பி நம்ம கனவுகளையும் ரகசியங்களையும் கொட்டினோம்? யாருக்காக நம்ம நேரத்தை மொத்தமாக தார வார்த்தோம்? ஆனால் கடைசியில் அதே கைகள் நமக்கு பின்னாடி குழி பறிக்குதேன்னு நீங்கள் உள்ளுக்குள்ள ஆறாத வேதனையோடும் இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரை நீங்க ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் சந்தேகப்பட மாட்டீங்க. நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்காம நம்ம கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுப்பீங்க. ஆனா நீங்க எவருக்காக தோளா இருந்து அவங்கள ஒரு உயரத்துல ஏத்தி வச்சீங்களோ, நீங்க யாருக்காக உங்க மரியாதையை விட்டு கொடுத்து ஒரு அந்தஸ்து தேடி கொடுத்தீங்களோ, அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிராக சதிவலைய பின்னி கொண்டிருப்பதை உங்களால ஜீர்ணிக்கவே முடியலைங்க. நீங்க ஊட்டிய அதே கை இன்னைக்கு உங்க மதிப்பை சிதைக்க காத்துட்டு இருக்குங்கிற கசப்பான உண்மைய நீங்க நம்பிதான் ஆகணுங்க. வெளியில பார்க்கும்போது நீங்க ரொம்ப சாதுவா, அமைதியா, எதையும் பொறுத்து போகிற ஒரு குணசாலியா உங்களை நீங்களே காட்டிக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள நீங்க ஒரு தனிமை போராளியா அழுதுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களை வீழ்த்தியது யாரோ வெளியாளி இல்லைங்க. உங்க கூடவே இருந்து உங்ககிட்டயே எல்லா ஆலோசனைகளையும் கேட்டுக்கிட்டு உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாதுன்னு உங்க கையை பிடிச்ச அதே கைகள் தான் இன்னைக்கு சமயம் பார்த்து உங்க முதுகுல குத்த போகுதுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு விட்டு கொடுத்தல் புதுசு கிடையாதுங்க. ஆனா நீங்க காட்டின அந்த தூய்மையான அன்புக்கு கிடைக்கிற வஞ்சகம் அப்படிப்பட்டது இல்லைங்க. அது உங்க நம்பிக்கையே மொத்தமா சிரிச்சிருதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா உங்க ஜாதகத்துல 12ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடம் இப்போ ஒரு சிக்கலான கிரக கூட்டணியிலே இருக்குதுங்க. இதனாலதான் நீங்க யாருக்காக போராடினீங்களோ, எவருக்காக உங்க சொந்த நல்லன தியாகம் செஞ்சீங்களோ, அவர்களே இன்று உங்களை சாதுவானவர்னு முத்திர குத்தி உங்களை ஏமாற்ற பார்க்கறாருங்க. உங்க அளவுக்கு அதிகமான அந்த கருணை உள்ளம் மற்றும் மற்றவர்களை சந்தேகப்படாமல் நம்புற அந்த ஒரு பெருந்தன்மை தான் இப்போ உங்களுக்கு பலவீனமா மாறி இருக்குதுங்க. நீங்க செஞ்ச பேருதவியே இப்போ உங்களுக்கு வினையா வந்தும் நிக்குதுங்க. இந்த வீடியோ வரிசையில நம்ம முக்கியமான சில விஷயங்களை உடைக்க போறோம்ங்க. குறிப்பா அந்த 3 உறவுகள் யாரு, அவர்கள் எப்படி உங்கள் மென்மையான குணத்தையே ஆயுதமா பயன்படுத்துறாங்க,
ஒன்று, உங்கள் உதவியால முன்னேறிவிட்டு இப்போ உங்களை வேண்டாதவர்னு சொல்லும் அந்த முதல் உறவு யாரு? 2வது, பாசம் காட்டும் சகுனிகள் போல உங்க வீட்டுக்குள்ளேயே ஒளிந்திருந்து உங்க ஒவ்வொரு அசைவையும் உளவு பார்க்கும் அந்த நபர் யாரு? 3வது, நண்பன்கிற போர்வையில இருந்து கொண்டு உங்க விசுவாசத்தை உங்க எதிரிகளிடம் விலை பேசும் அந்த துரோகி யாரு? இந்த வீடியோவை நீங்க ஒரு நொடி கூட விடாம பார்க்கணுங்க. ஏன்னா இது உங்களுக்காக நான் போடுற வீடியோ இல்லைங்க. உங்க கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற அந்த சதியை நீங்க அடையாளம் கண்டு எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களை அழிச்சவங்க முன்னாடி நீங்க மீண்டும் அதே ஞானத்தோட அதே கம்பீரத்தோட தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறது தான் இந்த ஜாதக ரகசியம்ங்க. இது உங்களுக்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாதுங்க. இது உங்களுக்கான ஒரு ஆயுதம்ங்க. துரோகத்தால் வரும் காயங்களை விட அந்த துரோகி அடையாளம் கண்டு ஒதுக்காதது தான் மிகப்பெரிய வீழ்ச்சிங்க. இந்த அறிமுகத்துல உங்க மன உளைச்சலுக்கும் உங்க வாழ்க்கையில இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த சரிவுக்கும் காரணமான அந்த நன்றி மறந்த சூழலை பத்தி அணுவா பார்க்க போறோம்ங்க. மீனத்தின் வேகம் ஏன் இப்படி தடுக்கப்படுது? அன்னமிட்ட கையே ஏன் கடிக்க பாக்குது? இதை பற்றி மிக மிக விரிவா பார்ப்போம்ங்க. அந்த முதல் உறவு ரத்த பாசமா, ரண பாசமா? மீனராசி நேயர்களே, இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான வழி எது தெரியுமா? ஒரு அந்நியன் நம்மளை அடிக்கிற வழி இல்லைங்க. நம்ம ரத்த சம்பந்தமான ஒருத்தனோ இல்ல நம்ம கையை பிடிச்சு வளர்ந்த ஒருத்தனோ நம்ம தூய்மையான அன்பை சிதைக்கிற வழிதான் உலகத்திலேயே பெரிய கொடுமைங்க. இப்ப மீன ராசிக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. நான் அறிமுகத்துல சொன்ன அந்த துரோகி ஏதோ வெளியூர்ல இல்லைங்க, உங்க குடும்பத்திலேயே உங்க ரத்த பந்தத்திலேயே நீங்க என் உயிர்னு நம்பின அந்த நிழல்லையே ஒளிஞ்சிருக்கிறாருங்க. ஜோதிட ரீதியா மீன ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் இப்போ ஒரு பலவீனமான பார்வையில இருக்குதுங்க. 2ஆம் இடம் என்பது உங்கள் குடும்பம் மற்றும் தனத்தை குறிக்குங்க. 12ஆம் இடம் என்பது உங்கள் விரயங்கள் மற்றும் ரகசிய எதிரிகளை குறிக்குங்க. இந்த 2 இடத்தையும் இணைக்கிற அந்த ஒரு உறவு முறை கொண்ட நபர்களிடமிருந்து தான் இப்போ உங்களுக்கு அந்த ரணமான துரோகம் வரப்போகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் அவங்கள உங்க மரியாதை விட அதிகமா நம்பியிருப்பீங்க. நம்ம ரத்தம், நமக்காக இவங்க நிப்பாங்கன்னு நினைச்சு உங்க கஷ்டப்பட்டு நீங்க சேர்த்த சேமிப்பு, சொத்து விவரங்கள், உங்க எதிர்கால கனவுகள் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட புட்டு புட்டு வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க எப்பவும் மற்றவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு தாய் உள்ளத்தோட இருந்து வாரி வழங்குறதுல வல்லவருங்க. உங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னோ இல்ல உங்க உறவுக்காரங்க ஒரு நெருக்கடியில இருக்காங்கன்னோ தெரிஞ்சா உங்க சொந்த தேவைகளை சுருக்கிக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நின்று உதவி செஞ்சிருப்பீங்க. அவங்க பிள்ளைகளோட படிப்புக்கோ ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை அவங்க ஒரு அந்தஸ்துக்கு வரணுமேனு நீங்க உங்களோட உழைப்பையும் கஷ்டத்தையும் அப்படியே அவங்களுக்கு பயன்படுத்தி இருப்பீங்க. பரவாயில்ல, நம்ம ரத்தம் தானேன்னு நீங்க உருகி போன அந்த ஒரு இடம்தான் இப்போ உங்களுக்கு பெரிய ஆப்பா வந்து நிக்குதுங்க. நீங்க ஏத்தி விட்ட அதே ஏணிதான் இப்போ உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன தெரியும்னு உங்க மதிப்பை சிதைக்க காத்துட்டு இருக்குதுங்க. அவர்கள் எப்படி உங்க முதுகில் குத்துவார்கள்? மீன ராசிக்கு இப்ப கிரகங்கள் இருக்கிற நிலையை வச்சு பார்த்தா இந்த உறவினர்கள் உங்க முன்னாடி வரும்போது ரொம்ப நைஸா பேசுவாங்கங்க. உனக்கு இப்ப நேரம் சரியில்லையோ, நான் வேணா உதவி செய்யட்டுமான்னு கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள உங்க வீழ்ச்சிய அணுவா ரசிச்சுட்டு இருப்பாங்கங்க. நீங்க ஒரு முக்கியமான நிலம் வாங்கவோ அல்லது ஒரு பெரிய முதலீடு செய்யவோ திட்டம் போட்டா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க எதிரிக்கு இவங்க தான் எல்லா விவரங்களையும் கொண்டு போய் சேர்ப்பாங்கங்க. அவன் இப்ப இந்த இடத்துல தான் பலவீனமா இருக்கான், நீ அந்த இடத்துல போய் அவனை அசிங்கப்படுத்துன்னு உங்களை ஒரு சதி வலைக்குள்ள தள்ளி விடுற வேலைய இந்த உறவுக்காரங்க தான் பார்ப்பாங்கங்க. குறிப்பா பூர்வீக சொத்து விவகாரங்கள்லயோ இல்ல ஒரு குடும்ப விசேஷத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையோ இவங்க ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு தடுத்து நிறுத்துவாங்க. மற்றவங்க முன்னாடி உங்களை ஒரு அறிவற்றன் போலவும் எதற்கும் உதவாதவன் போலவும் சித்தரிச்சு உங்க நற்பெயரையே கெடுப்பாங்கங்க. நீங்க பல வருஷமா ஒரு மதிப்பை சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரே ஒரு பொய்யான வார்த்தையில அந்த பெயரை தரைமட்டமாக்கிடுவாருங்க.
ஏன் உங்கள அவர்களுக்கு பிடிக்கவில்லைன்னா, மீன ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற அந்த அசாத்தியமான கற்பனை திறன், எதையும் ஞானத்தோடு பார்க்கும் அந்த திறமை, இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய பொறாமை தீ இருக்குதுங்க. நம்ம ஆளு நல்லா இருக்கானேன்னு ஒரு துளி கூட அவங்க நினைக்கல. இவன் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கான்? இவன் சொல்றத ஊரே கேக்குதே! இவன விட நாம தானே பெரிய ஆளா இருக்கணுங்கிற அந்த வன்மம் தான் அவங்கள சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, உங்களுக்கு தெரியாமலேயே உங்க வீக் பாயிண்ட்ட உங்க எதிரிகிட்ட சொல்லி, அவங்க கிட்ட இருந்து லாபம் பார்க்குற அந்த சகுனி உறவு உங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க. இவரா இப்படி செய்வாருன்னு உங்க மனசு இன்னும் அவங்கள நம்ப துடிக்குது பாருங்க. அங்க தான் மீனராசி மிகப்பெரிய அடி வாங்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. பாசம் காட்டுற எல்லாருமே உறவுகள் கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மற்ற உறவினர்களை பத்தி ஓவரா புரணி பேசுறாங்களோ, யாரெல்லாம் உங்க பர்சனல் விஷயத்த தோண்டி துருவி விசாரிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்க வீட்டு வாசல அவங்களுக்கு கொஞ்சம் சுருக்குங்க. அப்பதான் அந்த துரோகிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுங்க. இந்த துரோகத்தின் வேதனையில நீங்க நிலை குலைஞ்சு நிற்கும்போது, அதே நபர் முன்னாடி வந்து நின்னு, பாவண்டா நீ, உனக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு முதல கண்ணீர் வடிப்பாருங்க. இந்த முதல் உறவை நீங்க அடையாளம் கண்டு ஒதுக்கலைன்னா, உங்க எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுங்க. இது வெறும் ஆரம்பந்தாங்க. இந்த ரத்த பந்த துரோகத்தை தாண்டி இன்னும் 2 முக்கியமான உறவுகள் உங்க நம்பிக்கைய விலை பேச காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவங்க எப்படி உங்க அன்பை ஆயுதமா பயன்படுத்துறாங்க? அப்படின்னு அடுத்த பகுதியில பார்க்கலாமுங்க. அந்த பாசம் காட்டும் சகுனிகளை, உங்க நிழல்லையே ஒளிந்திருக்கும் அந்த நச்சு பாம்புகள் யாருன்னு முதல் பகுதியில பார்த்தீங்கன்னா ரத்த பந்த துரோகத்தை பத்தி பார்த்தோம்ங்க. ஆனா அதை விட ஒரு நுணுக்கமான ஒரு கொடூரமான விஷயம் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. அதுதான் பாசம் காட்டும் சகுனிகள்ங்க. இவங்க யார் தெரியுமா? உங்க முன்னாடி ரொம்ப பணிவானவங்க போல நடிக்கிறவங்க. உங்க அளவுக்கு ஒரு தங்கமான மனுஷனை பார்க்க முடியாதுன்னு உங்களை புகழ்ந்து தள்ளுறவங்க. ஆனா இவங்க தான் உங்க ரகசிய திட்டங்களை உங்க எதிரிகளிடம் கொண்டு போய் சேர்த்து உங்க முன்னேற்றத்தை தடுக்க திட்டம் போடுற அந்த பாலம்ங்க. ஜோதிட ரீதியா மீன ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் இப்போ ஒரு விசித்திரமான கிரக பார்வையில இருக்குதுங்க. 4ஆம் இடம் என்பது உங்கள் மன நிம்மதி மற்றும் சுகங்களை குறிக்குங்க. 7ஆம் இடம் என்பது உங்கள் நண்பர்கள் மற்றும் வெளிப்படையான உறவுகளை குறிக்குங்க. மீன ராசிக்காரங்க எப்போதுமே ஒருத்தரை நம்பி உங்க வாழ்க்கையில ஒரு இடத்தை கொடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு உங்க மனக்கதவை திறந்து வச்சிருப்பீங்க. நம்ம கஷ்டத்துல இவங்க துணையா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அதீத நம்பிக்கையில உங்க எதிர்கால கனவுகள், நீங்க ரகசியமா சேமிச்சு வைக்கிற முதலீடுகள், உங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் வர எல்லாத்தையும் இவங்க முன்னாடி பேசியிருப்பீங்க. எப்படி இவர்களை அடையாளம் காண்பது? இந்த சகுனிகள் உங்க முன்னாடி வரும்போது ஒரு உயிர் நண்பன் போலவோ அல்லது உங்களுக்காக எதையும் செய்வேன்னு சொல்ற விசுவாசி தோரணையிலையோ இருப்பாங்கங்க. உங்க அறிவுக்கு நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர்னு ஐஸ் வைப்பாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொறாமைய வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க. நீங்க ஒரு புது வாய்ப்பை பெறீங்கனாலோ இல்ல ஒரு பெரிய சொத்து வாங்குறீங்கனாலோ, அடடா இதுக்கு நீங்க தகுதியானவங்க அப்படின்னு அக்கறையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாம் அமையுதுன்னு உங்களை பத்தி தரக்குறைவா பேசுவாங்கங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், உங்க தொழில் நடக்கிற இடத்துல உங்க வீட்டு விசேஷங்கள்ல முன்னாடி நின்று வேலை செய்யற ஒருத்தரா இவங்க இருக்கலாமுங்க. உங்க பீரோ சாவியோ இல்ல உங்க ரகசிய விவரங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமுங்க. அந்த உரிமையத்தான் அவங்க இப்போ துஷ்பிரயோகம் செய்றாங்க. உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை இவங்க ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா மாத்தி உங்க நிம்மதியை கெடுக்க துடிக்கிற அந்த பாசக்கார சகுனி உங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறாருங்க. ஏன் இந்த வன்மம்? மீன ராசிக்காரங்க எப்பவும் மற்றவங்களை விட ஒரு படி மேலேயே ஞானத்தோட இருப்பாங்க. இந்த அமைதி தான் அவங்களுக்கு பிடிக்கலைங்க. நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவன் மட்டும் எப்படி எல்லாத்தையும் இவ்வளவு ஒரே ஆளா சாதிக்கிறான்?
இவன் ஒரு முறை சறுக்கும்போது அதை பார்த்து இவனை ஏளனம் செய்யணுங்கிற அந்த ஒரு கொடூரமான பொறாமை எண்ணம் தான் அவங்கள சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க எதிரிக்கு இவங்க தான் எல்லா வழிகளையும் சொல்லி கொடுப்பாங்க. அவனுக்கு இப்பதான் ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்கு. இப்ப போய் அந்த பழைய விஷயத்த கிளறணும்னு கோழி சொல்லி கொடுத்து உங்களை சிக்க வைக்கிற அந்த துரோகியின் முகம் இப்போ உங்க நினைவுக்கு வருமுங்க. ஆனா இவரா இப்படி செய்வாருங்கிற உங்க மனசு இன்னும் அவங்கள நம்ப துடிக்குது பாருங்க. அங்கதான் மீனராசி மிகப்பெரிய தப்பு பண்ணுதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. பாசம் காட்டுற எல்லாருமே நல்லவங்க கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மற்றவங்கள பத்தி ரொம்ப அதிகமா புரணி பேசுறாங்களோ, யாரெல்லாம் உங்க பர்சனல் விஷயங்களை தோண்டி துருவி விசாரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்க ரகசியங்களுக்கு ஒரு இரும்பு திரை போடுங்க. அப்பதான் அந்த சகுனிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுமுங்க. இந்த துரோகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பயங்கரமான உறவு ஒன்று இருக்கு. அதுதான் உயிருக்கு உயிரான நண்பன்கிற போர்வை இருக்கிற அந்த நச்சு பாம்புங்க. அது எப்படி உங்களை கொத்த காத்துக்கிட்டு இருக்கு? வாருங்க, அடுத்த பகுதியில அந்த உயிருக்கு உயிரான நண்பன் செய்ய போற அந்த மகா துரோகத்தை பத்தி விலாவாரியா பார்ப்போங்க. உயிருக்கு உயிரான நண்பனா, உருவம் இல்லாத எதிரியா? இதுவரைக்கும் உங்க ரத்த பந்தத்தையும் பாசக்கார சகுனிகளையும் பத்தி பார்த்தோங்க. ஆனா இதையெல்லாம் விட ஒரு கொடூரமான விஷயம் உங்க வாழ்க்கையில நிழல் மாதிரி நடந்துட்டு இருக்குதுங்க. அதுதான் நண்பன்கிற போர்வையில ஒளிஞ்சிருக்கிற அந்த நச்சு பாம்புங்க. நண்பன் தான் நீங்க யாரை கட்டி பிடிச்சுக்கிட்டு உங்க எதிர்கால கனவுகள், உங்க லட்சியங்கள், உங்க அந்தரங்க ரகசியங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்களோ, இன்னைக்கு அதே நண்பன் தான் உங்க கோட்டையை தகர்க்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஜோதிட ரீதியா மீன ராசிக்கு 11ஆம் இடம் என்பது மகர ராசிங்க. இதோட அதிபதி சனி பகவான்க. மீன ராசிக்காரங்க எப்போதுமே நட்புக்கு ஒரு புனிதமான இடத்தை கொடுப்பீங்க. ஒரு நண்பனுக்காக நீங்க உங்க சொந்த லாபத்தை கூட விட்டு கொடுத்துட்டு ஓடி போய் உதவி செய்வீங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க மொத்த செல்வாக்கையும் பயன்படுத்தி அவனை காப்பாத்துவீங்க. ஆனா நீங்க யாருக்காக இவ்வளவு செஞ்சீங்களோ அவங்க இன்னைக்கு உங்க எதிரியோட கை கோத்துட்டு உங்களை ஒரு நம்பிக்கையற்றவர் போலவும் எதற்கும் உதவாதவர் போலவும் ஊர் முழுக்க தப்பா பேசிட்டு இருக்கிறாங்கங்க. நீங்க எப்பவும் மற்றவர்களை விட ஒரு படி மேலேயே ஞானத்தோடவும் தொலைநோக்கு சிந்தனையோடவும் இருப்பீங்க. உங்க தொழிலோட ரகசியம், நீங்க ஒரு புதுசா ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்த போறதில்ல. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ரகசியமான பலவீனம், இப்படி எல்லாத்தையும் அந்த நண்பன் கிட்ட கொட்டியிருப்பீங்க. இவன் நம்ம உடன்பிறவா சகோதரன், இவங்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்ல போறோம்? நீங்க நினைச்ச அந்த ஒரு ஆழமான நட்பு தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தா வந்து நிக்குதுங்க. எப்படி இந்த துரோகம் அரங்கேறும்? இந்த நண்பன் உங்க முன்னாடி வரும்போது உங்களை ஒரு குரு மாதிரி புகழ்வாங்க. உங்க அருவிக்கு முன்னாடி எவனும் நிக்க முடியாதுன்னு ஐஸ் வைப்பாங்க. ஆனா அவன் உள்ளுக்குள்ள உங்க வீழ்ச்சிய அணு அணுவா ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போதோ அல்லது ஒரு புது பொறுப்பை ஏத்துக்கும் போதோ உங்களுக்கு தெரியாமலேயே உங்க எதிரிக்கு இவன் தான் குழு போட்டு தருவாங்க. அவன் இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப எமோஷனல் ஆவான். நீ அங்க போய் அவனை மட்டம் தட்டுன்னு உங்க திட்டத்தை தகர்க்கிற வழிய இந்த நண்பன் தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம்ங்க. உங்க சமூக வட்டாரத்துல, உங்க நண்பர்கள் கூட்டத்துல முன்னாடி நின்னு உங்களுக்காக வேலை செய்ய ஒருத்தரா இவன் இருப்பாங்க. உங்க ரகசியங்கள் அல்லது உங்க பர்சனல் விஷயங்கள் அவங்கிட்ட இருக்குங்க. அந்த உரிமையத்தான் அவன் இப்போ துஷ்பிரயோகம் செய்றாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தெரியாம செஞ்ச ஒரு சின்ன சறுக்கலை அவன் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு ஊர்ல இருக்கிற 4 பேர்கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்லி உங்களை ஒரு நேர்மையற்றவன் போல சித்தரிப்பாங்க. ஏன் இந்த துரோகம்? மீன ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற அந்த அசாத்தியமான ஞானம், எதையும் மென்மையாக செய்யும் அந்த திறமை, இதையெல்லாம் பார்த்து அந்த நண்பனுக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய பொறாமை தீ இருக்குதுங்க. நாமும் தான் கூடவே இருக்கோம், ஆனா இவனை மட்டும் ஏன் எல்லாரும் பாராட்டுறாங்க? இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நல்ல பெயர் கிடைக்குதுங்கிற அந்த வன்மம் தான் அவனை சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க ரகசியங்களை உங்க
எதிரிக்கிட்ட சொல்லி அவன்கிட்ட இந்த லாபம் பார்க்குற அந்த சகுனி நண்பன் உங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க. இவனா இப்படி செய்வான்னு உங்க மனசு இன்னும் அவங்கள நம்ப துடிக்குது பாருங்க. அங்கதான் மீனத்தின் அமைதி மறுபடியும் அடி வாங்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. நண்பன் சொல்ற எல்லாருமே நண்பர்கள் கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மற்றவங்களோட ரகசியத்தை தோண்டி தோண்டி விசாரிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்ககிட்ட இல்லாத ஒரு குறைய சொல்லி உங்களை மட்டம் தட்டுறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்க நட்பு கதவை இப்பவே சாத்துங்க. அப்போதான் அந்த துரோகிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுங்க. இந்த துரோகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் முறியடிச்சு நீங்க மீண்டும் எப்படி விஸ்வரூபம் எடுக்க போறீங்க, அந்த மகா ரகசிய பரிகாரங்கள் என்னன்னு அடுத்த பகுதியில அந்த வெற்றி பாதையை நோக்கிய பயணத்தை பத்தி தெளிவா பார்க்கலாமுங்க. விஸ்வரூபம் வெற்றி துரோகிகளை வீழ்த்தும் மகா ரகசிய பரிகாரங்கள். இதுவரைக்கும் உங்க ரத்த பந்தம், பாசக்கார சகுனிகள், உயிருக்குயிரான நண்பன் செஞ்ச துரோகங்களை பத்தி பார்த்தோங்க. இதை கேட்கும்போது உங்க மனசு ஒரு பக்கம் ஆழ்கடல் மாதிரி அமைதியற்று தவிச்சிட்டு இருந்தாலும், எல்லாருக்கும் அன்பையே கொடுத்த நமக்கா இந்த வஞ்சகம்னு உங்க உள்ளுணர்வு ஒரு ஞான தீயா எரிஞ்சிட்டு இருக்குங்க. யாரை நம்பி நம்ம கனவுகளை பகிர்ந்துக்கிட்டோம், கடைசியில நமக்கே இந்த முதுகுக்கு பின்னாடி குத்துற வேலையான்னு நீங்க ஆத்திரத்துல இருக்கலாமுங்க. ஆனா இது உங்க வீழ்ச்சி கிடையாதுங்க. இது உங்க மகா ஒரு எழுச்சிக்கான ஆரம்பம்ங்க. ஜோதிட ரீதியா மீன ராசிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுதுங்க. உங்களை ஒரு அப்பாவி அல்லது எளிதில் ஏமாறக்கூடியவர்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க அதே கருணையோட ஆனா மகா ரகசியமான எச்சரிக்கையோட மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. உங்க ஞானத்தை பார்த்து பொறாமைப்பட்டவங்க, உங்க நற்பெயரை சிதைக்க பார்த்தவங்க எல்லாரும் நீங்க மீண்டும் சமுதாயத்துல உயரத்துக்கு போறத பார்த்துட்டு தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. அந்த வெற்றியை அடைய நீங்க இப்ப சில அதிரடி மாற்றங்களை செஞ்சே ஆகணுங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் மாற்றம், மீனராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலையை வச்சு பார்த்தா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது மௌன புரட்சிங்க. நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே அதை எல்லாரும் அறியிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசிடுவீங்க. இனிமேல் அப்படி செய்யாதீங்க. உங்க அடுத்த இலக்கு என்ன, நீங்க எங்க காலடி எடுத்து வைக்க போறீங்க, இதை எதையுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆழ்கடலில் முத்து எப்படி ரகசியமா உருவாகுமோ அது மாதிரி உங்க வெற்றியும் சத்தம் போடணுமே தவிர உங்க திட்டங்கள் இல்லைங்க. யாரெல்லாம் உங்களை ஒன்றும் இல்லாதவன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு ஆழமான அமைதி மாதிரி மாறுங்க. அப்பதான் அவங்களால உங்க அடுத்த ஞான வழிய கணிக்க முடியாதுங்க. துரோகிகளை வீழ்த்தும் மகா ரகசிய பரிகாரங்கள். உங்க ராசிநாதன் குரு பகவானுங்க. ஞானத்திற்கும் தர்மத்திற்கும் பெரும் செல்வங்களுக்கும் அதிபதி அவர்தாங்க. உங்களுக்கு நடந்த இந்த நம்பிக்கை துரோகங்கள் நீங்கி இழந்த செல்வாக்க மீட்க இந்த 2 பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட செய்யுங்க. ஒன்று, மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் துளசி அர்ச்சனைங்க. வியாழக்கிழமைகள் தோறும் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. அவருக்கு துளசி மாலை சாற்றி ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லுங்க. இது உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி தெளிவை தருமுங்க. உங்களை வீழ்த்து நினைக்கும் அந்த சகுனிகள் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் பட்டால் சிதறும் இருளை போல தானாகவே விலகிடுவாங்கங்க. உங்க மேல இருக்கிற வஞ்சக எண்ணங்கள் மொத்தமா அழிஞ்சு போயிடுங்க. இரண்டாவது, முதியோர்களுக்கு உதவி மற்றும் மஞ்சள் நிற தானம்ங்க. உங்கள் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கவும் துரோகிகளை முறியடிக்கவும் வியாழக்கிழமை அன்னைக்கு முதியோர் இல்லங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உணவையோ அல்லது மஞ்சள் நிற ஆடைகளையோ தானமா வழங்கணுங்க. அதே போல ஒரு சிறிய மஞ்சள் நிற கயிறு அல்லது துணியை உங்களோடு வச்சுக்கணுங்க. இது உங்கள் ஆத்மாவிற்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குமுங்க. உங்களை வீழ்த்த நினைக்கும் அந்த சகுனிகளின் கண்கள் உங்கள் மீது படாதபடி உங்கள் மரியாதையை இது நிலைநிறுத்துங்க. இறுதியா ஒரு எச்சரிக்கைங்க. துரோகம் செஞ்சவங்க மேல கோவப்பட்டு உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க.
காலம் அவங்களுக்கு கடினமான பாடத்தை கற்பிக்குமுங்க. உங்களை வீழ்த்த நினைச்ச அந்த சகுனிகள் அவங்க செஞ்ச நன்றி மறந்த செயலாலேயே ஒரு நாள் மனசாட்சி உறுத்தலில் சிக்கி தவிக்க போறாங்க. ஆனா நீங்க அந்த சமயத்துல அவங்களுக்காக பரிதாபப்பட்டு மீண்டும் அவங்கள உங்க ரகசியங்களுக்குள்ள சேர்த்துக்க கூடாதுங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த துரோகங்கள், இந்த சதிவலைகள் எல்லாம் ஏதோ ஒரு கதையோ கற்பனையோ கிடையாதுங்க. இது உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்க ரத்தமும் சதையும் மன வேதனைகள்ங்க. அன்னமிட்ட கைய கடிக்க பாக்குதேன்னு நீங்க நிலைக்குழிஞ்சு போன அந்த ஒவ்வொரு இரவுக்கும் அந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஞான தீர்ப்பை இப்ப தயார் செஞ்சிருச்சுங்க. உங்களை வீழ்த்தியது உங்க எதிரி இல்ல, உங்ககிட்ட இருந்த அந்த மழலை மாறாத அன்புதான். உங்க கருணையே உங்களுக்கு எதிரா திரும்பி உங்க மரியாதையும் நிம்மதியும் திருடிக்கிட்ட அந்த சகுனிகள் இப்ப வேணா ஜெயிச்ச மாதிரி கர்வத்தோட சிரிக்கலாம்ங்க. ஆனா மீனமே, அமைதியா இருக்கிற கடலுக்குள்ளதான் மிகப்பெரிய எரிமலை ஒளிஞ்சிருக்குங்க. நீங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாசக்கார சகுனிகளுக்கு ஆட்டம்ங்க. நீங்க விஸ்வரூபம் எடுத்தா எப்பேற்பட்ட சதிகாரனையும் காலச்சக்கரம் சுழன்று தரைமட்டமாக்கிடுங்க. உங்க மென்மையான குணத்தை பார்த்து ஏமாளின்னு நினைச்சவங்க நாளைக்கு உங்க பிரம்மாண்டமான ஞான வளர்ச்சியை பார்த்துட்டு உங்க முன்னாடி நிக்க முடியாம தலை குனிஞ்சு நிக்க போற காலம் ரொம்ப பக்கத்துல இருக்குதுங்க. துரோகம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும், அவங்க உங்க ரத்த பந்தமா இருந்தாலும் சரி, உயிர் தோழனா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாதீங்க. மீன ராசிக்கு கண்ணீர் பலவீனம் இல்லைங்க, அது ஒரு எச்சரிக்கை மணிங்க. மன்னிப்பு கொடுக்கறது உங்க உயர்ந்த பண்பு. ஆனா மறுபடியும் அவங்கள உங்க ரகசியங்களுக்குள்ள விடுறது மிகப்பெரிய தற்கொலைக்கு சமம்ங்க. உங்க வெற்றியை மட்டுமே இனி அவங்களுக்கு பதிலா தாங்க. நீங்க மீண்டும் அதே லட்சியத்தோட அதே கம்பீரத்தோட உங்க இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க போறத அந்த தேவாதி தேவன் குரு பகவான் இப்பவே முடிவு செஞ்சுட்டாருங்க. உங்களை ஏமாளின்னு கேலி செய்த அதே உலகம்தான் நாளைக்கு உங்க ஞானத்தையும் சாதனைகளையும் பார்த்து வியந்து நிக்க போகுதுங்க. இனி உங்க கனவுகளும் குடும்ப விவரங்களும் ஒரு இரும்பு கோட்டுக்குள்ளேயே இருக்கட்டுமுங்க. உங்க செயல்பாடுகளும் உங்க வெற்றியும் மட்டுமே சத்தம் போடட்டும்ங்க. இது உங்களோட வீழ்ச்சியோட முடிவல்லங்க, உங்க மகா ராஜயோகத்தோட ஆரம்பம்ங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்களை சுற்றி உள்ள அந்த நன்றி கெட்ட நபர்களை இப்ப அடையாளம் கண்டுட்டீங்களா? அவங்க செஞ்ச துரோகத்தால நீங்க இழந்த மரியாதையை பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களைப் போலவே துரோகத்தால் உடைஞ்சு போயிருக்கிற மற்ற மீனராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களுக்கும் ஒரு புது வேகம் கிடைக்கட்டும்ங்க. இது போன்ற உண்மையான அதிரடியான ஜாதக ரகசியங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அந்த மகா விஸ்வரூப வெற்றிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. மீண்டும் ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை விழிப்புடன் இருங்க, வெற்றியுடன் இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.